ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். என்னென்னா ரீஇன்கார்னேஷன், அதாவது மறுபிறவி, ரீபர்த். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட லைஃப் ஆஃப்டர் டெத் அந்த வீடியோ பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீஇன்கார்னேஷன் அப்படின்னா ஒரு மனுஷன் இறந்ததுக்கப்புறம் அவனோட ஆன்மா மறுபிறவி எடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் மறுபிறவி எடுத்த ஒரு ஆன்மா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதே உருவத்தோட, அதே ஆக்டிவிட்டீஸோட போன ஜென்மத்தில் அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் ஒரு கொஷின் மார்க். இப்படி ஒரு விஷயம் இருக்குது எங்கள் பல பேருக்கு இங்கே தெரியாது. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், ஒரு சில ஆர்டிகல்ஸ், பிளாக்ஸ், அப்புறமா ஒரு சில சித்தர்கள் எழுதி வச்ச ஓல்டு ஸ்டோரியில் என்ன சொல்கிறாங்கன்னு அப்படின்னா, ஒரு மனுஷன் தன் வாழ்நாளில் நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருந்தான்னா அவனோட ஆன்மா இன்னொரு ஜென்மம் எடுக்கும், மறுபிறவி எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அவன் செஞ்ச பாவ புண்ணிய கணக்குக்கு ஏற்றபடி அவன் ஆன்மா சொர்க்கத்துக்கோ இல்லை நரகத்துக்கோ போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்துசம், ஜெயினிசம், புத்திசம் இந்த மதத்தில் இந்த ரீஇன்கார்னேஷன், மறுபிறவி, ரீபர்த் அப்படின்னு ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. ஸோ சரி, ஓகே. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார். அவர் பார்க்க அவங்க தாத்தா மாதிரியே இருப்பார். ஸோ ஒரு தாத்தாவோட ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் இருக்கும். அவங்க தாத்தாவோட வாய்ஸ் கொஞ்சம் சிமிலராக அவருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இது நீங்கள் ஜீன்னு சொல்கிறீங்க, ஆனால் அப்பார்ட் ஃப்ரம் த சயின்ஸ் இதுக்கு நிறைய ப்ரூஃப்லாம் இருக்குது. சோஷியல் மீடியாவில் நிறைய இதை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. ரீஇன்கார்னேஷன்னா என்ன, இது மாதிரி ஒரு சில பேருக்கு நடந்திருக்கு. ஸோ அதுக்கான ப்ரூஃப் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதாவது என்ன ப்ரூஃப்னா, 1930 டெல்லியில் சாந்தி தேவி அப்படின்னு ஒரு குட்டி பொண்ணு பிறகுறாங்க. அவங்க அப்பா அம்மா அவங்க நல்லாவே கேர் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 4 வயசு ஆகும்போது அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வினோதமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. எப்படின்னா, அவங்க சொன்ன விஷயத்தையே திருப்பி சொல்லிட்டுருக்காங்க. அது எந்த மாதிரின்னா, என் வீடு இங்கே இல்லை, என் வீடு மதுரா அப்படின்னு ஒரு ஊரில் இருக்குது, என் ஹஸ்பண்டோட பேர் கேதார்நாத், எனக்கு ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் இப்போ எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னு திரும்ப அவங்க அம்மா கிட்டேயும் அவங்க அப்பா கிட்டேயும் சொல்லும்போது அவங்க லைட்டாக பயந்தாங்க. இத்தனைக்கும் அவங்களுக்கு வெறும் 4 வயசு தான் ஆகுது. இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலான விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா பயந்தாலுமே அவங்க நம்பவே இல்லை. சின்ன பொண்ணு தானே, ஏதாவது கனவு கண்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. அப்படியே திரும்ப இந்த விஷயத்த அவங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது அவங்க பேரண்ட்ஸ் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. மதுரா அப்படின்னு ஒரு ஊருக்கு என்ன தான் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. அந்த லெட்டர் என்னன்னா, கேதார்நாத், லுப்டி தேவி, அப்புறம் அவங்களுக்கு ஒரு பையன், இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி அங்கே இருக்கா, இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தாங்களா, இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்களா, இல்லை இந்த மாதிரி பேரில் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கண்டுபிடிக்க ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க அந்த ஊருக்கு. அவங்க லெட்டர் அனுப்புன கொஞ்ச நாள்லேயே அவங்களுக்கு ஒரு ரிப்ளை வருது. என்னென்னா, சாந்தி தேவி சொல்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த லெட்டரில் மேட்ச் ஆகுது. லுப்டி தேவி அவங்களோட ஹஸ்பண்ட் தான் கேதார்நாத், அவங்க 2 பேருக்கும் ஒரு பையன் இருந்துச்சு. ஆனால் லுப்டி தேவி அப்படின்றவங்க 9 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அப்படின்றது ஒரு விஷயம் அந்த லெட்டரில் இருந்துச்சு. இதை படித்து அவங்க அப்பா அம்மாவுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டாங்க, பயந்தும் போயிட்டாங்க. சாந்தி தேவியோட அப்பாவும் அம்மாவும் சரி நம்ம மதுராவுக்கு போகலாம், போயிட்டு இந்த விஷயத்தை என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே மதுராவுக்கு கிளம்புறாங்க. மதுரா ஸ்டேஷனுக்கு ரீச் ஆனது அப்புறம் சாந்தி தேவி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஊருக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அவங்க பேரண்ட்ஸுக்கு பயங்கரமான ஷாக். மதுரா ஸ்டேஷனில் இறங்கின உடனே சாந்தி தேவி நான் கேதார்நாத் வீட்டுக்கு உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் பயங்கரமாக ஷாக் ஆனாங்க. ஏன்னா புதுசாக ஒரு ஊர், வழி தெரியாத ஒரு இடம், இந்த பொண்ணுக்கு மட்டும் எப்படி வழி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா பயந்து போகிறாங்க. சரி என்னதான் ஆகுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி தேவி பின்னாடியே போகிறாங்க. சாந்தி தேவி ஒரு ஒத்தையடி பாதையில் போகிறாங்க. போகும்போது கரெக்டாக அங்கே இருக்கிற லேண்ட்மார்க் எல்லாமே பக்காவாக சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு ஆலமரம் இருக்குது, இந்த இடத்துல வழி கட் ஆகும், இந்த இடத்துல இப்படி தான் போகணும் அப்படின்னு. இது கேட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, பயந்து போயிட்டாங்க. நமக்கு பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு, திடீர்னு ஏன் இந்த நிலைமை நம்ம பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில அடையாளங்கள் எல்லாமே கரெக்டாக சொல்கிறாங்க. ஸோ கேதார்நாத் வீட்டுக்கு போனதுக்கப்புறமே கேதார்நாத்தை பார்த்து கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. என்னன்னா, எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, உங்களை பார்க்க நான் திரும்ப வந்திருக்கேன், நான் இல்லாமல் நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருந்தீங்க இவ்வளோ நாள், உங்களை பார்க்காம என்ன இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கேதார்நாத்துக்கு ஒன்றுமே புரியல. நீ யாருமா, குட்டி பொண்ணு, உனக்கு என்ன வேணும், ஏன் என்னை பார்த்து இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அது
சாந்தி தேவி சொன்ன ஒரு ஆன்சர்னால கேதார்நாத்துக்கு அப்படியே கதி கலங்கி போச்சு. என்ன சொன்னாங்கன்னா, நான் தான் உங்கள் லுப்டி தேவி, நான் செத்து 9 வருஷம் ஆச்சு, திரும்ப உங்களை பார்க்க நான் பிறந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு பயங்கரமான ஷாக். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு பொண்ணு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் எடுக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இந்த விஷயம் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லாம் தெரிஞ்சு ஒரு ப்ரைவேட்டாக ஒரு சைக்காலஜிக்கல் டெஸ்ட் எடுக்கிறாங்க. சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, 9 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன உங்கள் கேதார்நாத்தோட ஒய்ஃப் லுப்டி தேவி தான் திரும்ப ரீபர்த் மறுபிரிவு எடுத்து வந்திருக்காங்க உங்களை பார்க்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஒரு லைவ் டிடெக்ஷன் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதுலேயும் வந்து ப்ரூஃப் கரெக்டாக மேட்ச் ஆகுது. இவங்க வந்து 9 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன லுப்டி தேவி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான நிறைய ரீஇன்கார்னேஷன் மறுபிரிவு எல்லாமே நம்ம ஒரு சில படத்தில் பார்த்துருப்போம். ஹீரோயின் வந்து இந்த ஜென்மத்தில் ஒன்று சேர மாட்டாங்க, ஆனால் திரும்ப பிறந்து அடுத்த ஜென்மத்தில் ஒன்று சேருவாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரூஃப் நடந்தது வந்து யாருக்குமே ஒரு சில பேருக்கு தெரியாது. பட் இந்த வீடியோ மூலிமா அது தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு மனுஷன் இறந்ததுக்கப்புறம் அவனோட ஆன்மா ஒரு சயின்ஸாக பார்த்தீங்கன்னா பேரலல் யூனிவர்ஸ், ஒரு ஸ்பிரிச்சுவலாக பார்த்தீங்கன்னா சொர்க்கம், நரகம், ரீஇன்கார்னேஷன், அப்புறம் மறுபிரிவி, ரீபர்த் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குமா நடக்காதான்னு கேட்டிங்கன்னா பை சான்ஸ் நோ சான்ஸ், வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இல்லாமலேயும் போகலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டியான கண்டென்ட் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. கமெண்ட்டில் இந்த வீடியோ பற்றி உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருந்தாலும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன், வந்து டிஎம் பண்ணிங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, சைனிங் ஆஃப், பை பை.